அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். கடந்த 6/2/2025 அன்று தை-கிருத்திகை நன்னாளில் கும்பகோணம் மகாமக குளக்கரையில் உள்ள குடந்தைக்காரோணம் எனப்படும் காசி விஸ்வநாதர் கோயிலில் குரு அருளாலும் முருகன் திருவருளாலும் கும்பகோணம் திருப்புகழ் அன்பர்களுடன் இணைந்து திருப்புகழ் இசை வழிபாடு நிகழ்த்தும் பெரும் பேறு கிட்டியது. கோயிலை பற்றிய சில விவரங்களை இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் சூரியன் கும்பராசியில் சஞ்சாரம் செய்யும் மாதம் மாக மாதம் அல்லது மாசி மாதம் எனப்படும். இம்மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் மக நட்சத்திரத்தில் சூரியனும் சந்திரனும் எதிரெதிரே வரும் தினம் மாசி மகம் என்று போற்றப்படுகிறது. ஒருமுறை கங்கை, யமுனை, நர்மதை, சரஸ்வதி, காவிரி, கோதாவரி, துங்கபத்ரா, கிருஷ்ணா, சரயு ஆகிய 9 நதிகளும் சிவனாரிடம் சென்று, மக்கள் தம் பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக எங்களிடம் வந்து நீராடுகிறார்கள், ஆனால் எங்கள் பாவங்களை தீர்த்து கொள்ள நாங்கள் எங்கு சென்று நீராடுவோம் என்று கேட்க, அவர், நீங்கள் அஞ்ச வேண்டாம், கும்பகோணம் நகரின் தென் திசையில் உள்ள தீர்த்தத்தில் மாசிமக நாளன்று சென்று நீராடி வாருங்கள், நானே உங்களை அங்கு அழைத்துச் செல்கிறேன் என்று மொழிந்தார். அதன்படி சிவனாரால் வழிநடத்தப்பட்ட நவ நதிகளும் இன்று மகாமக குளம் எனப்படும் அத்தீர்த்தத்தில் நீராடி செல்கின்றனர். இவர்களுக்கு அபயம் கொடுத்த பரமனே விசாலாட்சி தேவியுடன் காசி விஸ்வநாதர் என்ற பெயரில் குளத்தின் வடகரையில் கோயில் கொண்டுள்ளார். நதிகள் எப்படி வந்தன? நவ கன்னிகையராக வந்தனர் என்கிறது புராணம். எனவே கன்யா தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. நவ கன்னிகையர் நீராட வந்தபோது கிழக்கு முகமாக அமர்ந்திருந்த விஸ்வநாதர் மேற்கு புறம் திரும்பி அவர்களுக்கு காட்சி அளித்ததால் அபிமுகேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். மொத்தம் 12 ராசிகள். ஒவ்வொரு ராசியிலும் குரு பகவான் ஓராண்டு காலம் வாசம் செய்வதால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர் மாசி மாத மக தினத்தன்று சிம்ம ராசியில் வரும்போது மகாமகம் என்று அந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இன்றளவும் மாசி மகத்தில் ஆண்டொன்றுக்கு ஏறத்தாழ 1,00,000 பக்தர்களும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மகாமக தினத்தன்று பல லட்சம் பக்தர்களும் இக்குளத்தில் நீராடுகின்றனர். விஸ்வநாதர் கோயிலினுள் நுழைந்ததும் வடப்புறம் உள்ள ஒரு மண்டபத்தில் நவ நதி கன்னிகையரும் இருப்பதை காணலாம். காவிரி வாயிலுக்கு எதிரேயும் மற்றவர்கள் பக்கத்திற்கு 4வராகவும் நிற்கின்றனர். அனைத்தும் சுதை சிற்பங்களே. மகாமக உற்சவ காலத்தில் எழுந்தருளச் செய்வதற்காக செப்பு சிலை வடிவிலும் செய்து வைத்துள்ளார்கள். கோயில் மூலவரான காசி விஸ்வநாதர் குடந்தை காரோணத்தார் என்றும் அழைக்கப்படுகிறார். ராவணாதியர்களை வதம் செய்ய புறப்பட்ட ராமபிரான் அதை நன்கு நிறைவேற்ற ருத்ராம்சம் வேண்டி லிங்கம் ஸ்தாபித்து பூஜை செய்தார். சிவனார் அவரது உடலில் ஆரோகணித்தார். அதன் பின்பு ராவணவதம் தடங்கலின்றி நிகழ்ந்தது. எனவே சிவபெருமான் காரோணத்தார் என்று பெயர் பெற்றார். காயம், ஆரோகணம், உடலில் ஒன்று சேர்வது, இதுவே மருவி காரோணம் எனப்படுகிறது. சம்பந்த பெருமான் பெரிய அரிய தேவர் செல்வம் திகழும் குடமூக்கில் கரிய கண்டர் காலகாலர் காரோணத்தாரே என்று இங்கு பாடுகிறார். சம்பந்த பெருமான் இங்கு வந்ததை சேக்கிழார் பின்வருமாறு பாடியுள்ளார். அந்தணர்கள் புடை சூழ்ந்து போற்றிசைப்ப அவரோடும் கந்த மலர்பொழில் சூழ்ந்த காரோணம் சென்றடைந்தார். பூமருவும் கங்கை முதல் புனிதமாம் பெரும் தீர்த்தம் மாமகம்தான் ஆளுதற்கு வந்து வழிபடும் கோயில். தூமருவு மலர்க்கையால் தொழுது வலம் கொண்டு அணைந்து காமர்கெட நுதல் விழித்தார் கழல் பணிந்து கண்களித்தார் என்பது அப்பாடல். விஸ்வநாதர் சன்னதிக்கருகில் விசாலாட்சி வீற்றிருக்கிறார். சிறிய அழகிய உருவம். கோயிலில் நுழைந்து இடப்புறம் திரும்பினால் வள்ளி தேவியானையுடன் அழகுற வீற்றிருக்கும் முருகப்பெருமானை காணலாம். வலப்புறம் மகாகணபதி அமர்ந்திருக்கிறார். வெளிப்பிராகாரத்தை வலம் வருகையில் மரத்தடியில் ராமபிரான் பூஜை செய்த சிவலிங்கத்தை தரிசிக்கலாம். இந்த லிங்கம் காலப்போக்கில் சற்று வளர்ந்துள்ளதாகவும் க்ஷேத்திர மகாலிங்கம் எனப்படும் இவர் அர்த்தநாரீஸ்வரர் என்றும் உள்ளூர் வாசிகள் நம்புகின்றார்கள். குழந்தை பாக்கியம் பெற இங்கு வளையல்கள் சாத்தி பூஜை செய்கின்றனர். 16ஆம் நூற்றாண்டில் நாயக்கர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் இன்று இந்து சமய அறநிலையத்தினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. வணக்கம்.